நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை அவர் கட்டளைகளாக கொடுக்கும்போது, ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளைகளிலே அவர் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று முதலாவது கற்பனையை கொடுக்கிறார். இரண்டாவதாக, வானத்தின் கீழே பூமியின் மேலே நீ யாதொரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீ உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் இருக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமா? பாருங்க, நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிற பிள்ளைகளை அவர் சொந்த ஜனங்களாக அவர் எண்ணுகிறவராயிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களை, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களை அவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறாரா? இந்த ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாருக்கும் வேணுமே. ஆனால் நாம செய்யணும், அவரிடத்துல அன்பு கூறணும், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் மாறணும். அவ்வாறு செய்யும் போது அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களாய் நாம் மாறுவோம். இப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய தலைமுறைகளையும் அவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்த உண்மையுள்ள தெய்வமாய் காணப்படுகிறார். யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவர் நேற்றைய தினத்திலே அவர்கள் அந்த மலையின் பக்கத்துல நீங்க வரக்கூடாது, நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணணும், 2 நாள் வரைக்கும் பரிசுத்தம் பண்ணணும், 3வது நாளிலே நான் உங்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு நான் பிரத்யட்சமாய் நான் தரிசனமாவேன், உங்களுக்கு நான் பிரத்யட்சமாய் காட்சி கொடுப்பேன், என்னுடைய மகிமையை நீங்க பார்ப்பீர்கள் என்று ஆண்டவர் மோசையின் மூலமாய் சொன்னார். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார் மோசே. அங்கே 3வது நாளிலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே உண்டாகிறது. அவர் பேசுகிறார். அந்த மலையிலே இருந்த அவருடைய மகிமை, அவருடைய அந்த மகிமை அந்த ஜனங்கள் பார்த்தார்கள், மோசையும் பார்த்தார். அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். 10 கட்டளைகளை ஆண்டவர் எல்லாரும் கேட்கும்படியாய் அவர் சொல்லுகிறார். இந்த 10 கட்டளைகள் தான் யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதான கட்டளை என்னன்னா, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, ஆகவே என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இதான் முதலாவதான கற்பனை. வேற எந்த தேவர்களும் என்னை அன்றி உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஏன்னா வானத்தின் கீழே பூமியின் மேலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. வேதம் சொல்லுகிறது அல்லவா, கிளியரா சொல்லியிருக்கல. ஆகவே ஆண்டவர் கிளியரா போதிக்கிறார், என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, ஒரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அவருக்கு ஒப்பாக எந்த ஒரு சொரூபத்தை, ஏன்னா அவர் அதரிசனம் உள்ள தெய்வம். புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஒருவர் காணக்கூடாத தெய்வம், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. அவரை குறித்து, அவருடைய நாமங்களை குறித்து நாம் பயங்கரமாக புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அவர் இந்த உலகத்திலே வாழும்போது வாழ்ந்தார், மனிதராக ஜீவித்த போது 100% மனிதனாகவும் 100% கடவுளாகவும் வாழ்ந்தார். ஆனால் அவர் மகிமை அடைந்த பின்பு அந்த மகிமையின் ரூபத்தை யாராலும் எந்த ஒரு படத்திலேயோ எந்த ஒரு விக்கிரகத்திலேயோ நாம் செதுக்கவே முடியாது பிரியமானவர்களே. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஒப்பாக நீங்க யாதொரு சொரூபத்தை ஆயிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆயிலும் நீங்கள் உண்டாக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், கிளியரா சொல்லியிருக்காரு. அடுத்து நீங்க அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், சேவிக்கவும் வேண்டாமா. ஏன் தெரியுமா? உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து
என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பாருங்க, விக்கிரக ஆராதனை செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெறுக்கிறவராயிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று. ஏன்னா வேதத்துல அவர் கிளியரா சொல்லி இருக்கிறார், போதிச்சிருக்கிறார். நம்ம அந்த வேதத்தின்படி நடக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படி நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு என்னிடத்துல நீங்க அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை, என்னுடைய கட்டளைகளை நீங்க கை கொண்டீங்கன்னா, உங்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இரண்டாவது நீங்க என்ன மாத்திரம் எனக்குன்னு நீங்க ஒரு சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்காம என்னை நீங்க வணங்குனீங்கன்னா, என்ன நீங்க நமஸ்கரிச்சீங்கன்னா, என்ன நீங்க தொழுது கொண்டீங்கன்னா, உங்களுக்கு நான் 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் 2வது கட்டளையை கொடுக்கிறார். 3வதாக, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சும்மா சண்டை போடுற இடத்துல அல்லது பிரச்சனையா இருக்கிற இடத்துல, தேவையில்லாத இடங்களில ஆண்டோடைய அந்த நாமத்தை வீணாக வழங்கக்கூடாது, வீணாக பேசக்கூடாது. ஆண்டவர் பயபக்தி உள்ளவர். அவருக்குரிய பயபக்தியை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கணும்னா, யெகோவா என்கிற அந்த பேரை எழுதணும்னா அவ்வளவாய் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு செய்வார். இந்த காலத்திலே வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நாம் வேதம் இருக்கிற இடங்களிலே நாம் எப்படி அதை பத்திரமாய் பாதுகாக்கிறோம்? வார்த்தைகளை வாசிக்கிறோமா? வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயங்களை நம்முடைய சிந்தனைகளை அதுல பார்த்து வாசிச்சு நம்முடைய இருதயமாகிய மன கண்களை திறக்கிறவர்களா இருக்கிறோம். அந்த வார்த்தைகளுக்கு இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அடுத்து சொல்ற, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாள் நீ வேலை செய், 7ஆம் நாள் நீ ஓய்ந்திருக்கணும். 7ஆம் நாளிலும் வேலை எனக்கு டியூட்டி அப்படின்னு சொல்லி நம்ம செய்தோம்னா, நமக்கு உடம்புலயும் பலவீனங்கள் எல்லாம் வரும். ஆகவே ஆண்டவர் சொல்ல, 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கணும். நீங்க என்ன ஆராதீங்க, என்ன துதிங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அடுத்ததாக சொல்றாரு, உன் தகப்பனை ஓய்வு நாளை, 4வது கற்பனை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5வதாக சொல்ற, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனின் தாயும் கனம் பண்ணணும். பிரியமானவர்களே, கனம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். ஆண்டுடைய ஆசீர்வாதம் விசேஷ விதமாய் நமக்கு கிடைக்கும். அடுத்து சொல்ற, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு பாருங்க, விபச்சாரம். புதிய ஏற்பாட்டு காலத்துல விபச்சாரம் என்றால் என்ன? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவ்வளவுதான், முடிஞ்சு, விபச்சாரம் செய்தாகிவிட்டு. இன்றைக்கு உலகத்துல விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், பாருங்க, அடுத்தவர்களுடைய காரியங்களை இச்சிக்கிற காரியங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் மத்தியிலே பரிசுத்தம் இல்லை, திருமணமான பெண்கள் மத்தியிலே பரிசுத்தம் இல்லை, ஆண்கள் மத்தியிலே பரிசுத்தம் இல்லை. வேதம் சொல்றது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அடுத்து சொல்ற, களவு செய்யாதிருப்பாயாக. நீங்க 20வது அதிகாரத்தை வாசிங்க. இல்ல, 10 கட்டளைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? பொய் சொல்லுகிறோமா? துணிகரமான பாவங்களை செய்கிறவர்களா இருக்கிறோமா? இந்த காலை வேளையில சிந்தித்து பார்த்து ஆண்டவரிடத்துல மனம் பொருத்துகிறவர்களாய் நாம் மாறணும். அடுத்து கடைசியாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. அது என்னவா இருக்கட்டும், பிறனுக்குள்ள பாருங்க, என்னன்னா பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. எதெல்லாம் நீ இச்சையாதிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்ற, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக. அப்படின்னா நம்ம என்ன, பிறனுடைய கணவனை இச்சையாதிருப்பாயாக, அவனுடைய வேலைக்காரனை, அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்ன அவனுக்கு உண்டான யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக இந்த காலை வேளையில போதிக்கிறது. இச்சை பாவம். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுல வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு இந்த 10 கட்டளைகளையும் நாம் குறைவில்லாதவர்களாய் கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவர் அதை விரும்புகிறார்.
இந்த 10 கட்டளைகளையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது 2 கற்பனைகளுக்குள்ளாய் அவர் அதை கொண்டு வந்து விட்டார். அதை நாம் வாசிக்கிறோம். மார்க் 12, 30, 31 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 10 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த கற்பனைகளிலெல்லாம் பிரதான கற்பனை என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதை பிரதான கற்பனைகள். அடுத்த கற்பனை என்ன தெரியுமா? உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்ந்தாலே எல்லாம் முடிஞ்சு போச்சே. எல்லாம் இந்த அன்பு கூற வேண்டும் என்கிற அந்த கற்பனையிலே எல்லா கற்பனைகளும் அடங்கி விடுகிறது. ஆண்டவரை நேசிக்கணுங்கிற கற்பனையிலே எல்லா கற்பனைகளும் அடங்கி விடுகிறது. இந்த 2 கடைபிடித்துட்டாலே அந்த 10 கற்பனைகளையும் நம்முடைய வாழ்விலே நாம் கடைபிடிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்றைக்கு நாம் பாடி ஆராதித்தோம் அல்லவா? தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கிற தயவு நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணுமா? இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? நமக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாயிலும் ஒரு பாவம் நம்முடைய இருதயத்துல ஒட்டி இருக்குமே, ஆனால் அவரிடத்துல அறிக்கை செய்து இந்த காலை வேளையிலே நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வா.